சில சகோதரர்கள் நாம் கண்ணியமான ரஜப் மாதத்தை அடைந்திருக்கிறோம், இந்த ரஜப் மாதத்துடைய சிறப்பை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த பதிவில் ரஜப் மாதத்துடைய ஆச்சரியமான சிறப்புகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த படைப்புகளிலே சில படைப்பிடங்களை விட சில படைப்பிடங்களை உயர்த்தி வைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது, நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையில் நாங்கள் தான் உங்களுக்கு மத்தியிலே பங்கு வைத்திருக்கிறோம். சிலரை அல்லாஹ் தான் பணக்காரர்களாக ஆக்கியிருக்கிறான், சிலரை ஏழைகளாக ஆக்கியிருக்கிறான், சிலரை வெள்ளையர்களாக, சிலரை கருப்பர்களாக, சிலரை அறிவுள்ளவர்களாக, சிலரை அறிவில்லாதவர்களாக ஆக்கியது அல்லாஹ். கண்ணியமானவர்களே, சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅத், சிலரை விட சிலரை நாங்கள் அந்தஸ்தால் உயர்த்தி வைத்திருக்கிறோம். இது மனிதர்களில் மட்டும் கிடையாது. உலகத்தில் அல்லாஹ் எந்தெந்த படைப்பிடங்களை எல்லாம் படைத்திருக்கிறானோ, எந்தெந்த விடயங்களை எல்லாம் வைத்திருக்கிறானோ, எல்லா விடயங்களிலும் சிலதை விட சிலதை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். மனிதர்களை எடுத்துக்கொண்டால் கண்ணியமானவர்களை, இந்த மனிதர்களில் கலிமா சொன்னவ முஸ்லிம்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அவர்களை விட அல்லாஹ்வை நம்பிய முஃமின்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அவர்களை விட தக்வா உள்ள, இறையச்சம் உள்ள தக்வாதாரிகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களை விட நபிமார்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களை விட ரசூல்மார்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அனைவரையும் விட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். கிழமைகளை எடுத்துக்கொண்டால் இந்த நாட்களிலே வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த தினமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இதே போலத்தான் நேரங்களை எடுத்துக்கொண்டால் எல்லா நேரங்களை விட தஹஜ்ஜுதுடைய நேரத்தை அல்லாஹ் சிறப்பு மிக்க நேரமாக ஆக்கியிருக்கிறான். இரவுகளை எடுத்துக்கொண்டால் எல்லா இரவுகளை விட அந்த கதுருடைய லைலத்துல் கதிரை அல்லாஹ் மிகவும் சிறப்பித்து வைத்திருக்கிறான். இடங்களை எடுத்துக்கொண்டால் ஏனைய இடங்களை விட அல்லாஹுடைய மஸ்ஜிதுகள் இருக்கக்கூடிய இடங்களை, குறிப்பாக மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நபவி, ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். இதே போலத்தான் கண்ணியமானவர்களே, மாதங்களை எடுத்துக்கொண்டால் ஏனைய மாதங்களை விட 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக மிக கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் இதை பற்றி சூரா தௌபாவிலே கூறும் பொழுது, இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று கூறிவிட்டு மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் கண்ணியம் வாய்ந்தவை என்று அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியமானவர்களே, இந்த 4 மாதங்கள் இருக்கின்றதே, இஸ்லாத்துக்கு முன்னால ஜாஹிலியா காலத்திலும் மனிதர்கள் இந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்தினார்கள். இந்த 4 மாதங்களிலே யுத்தம் செய்வதை முற்றாக தடுத்து கொண்டார்கள். யாரிடமும் யுத்தம் செய்ய மாட்டார்கள், இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவார்கள். ஜாஹிலியா காலத்தில் எப்படி இந்த 4 மாதங்களை இவர்கள் கண்ணியப்படுத்தினார்களோ, இஸ்லாத்திற்கு பிறகும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்ணியத்தை தொடர்ச்சியாக வைத்திருக்கிறான். இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அல்லாஹ் ரமலானையும் மிகவும் கண்ணியம் வாய்ந்த மாதமாக ஆக்கியிருக்கிறான். இந்த 4 மாதங்கள் எது? ரஜப், முஹர்ரம், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா என்ற 4 மாதங்கள் தான். அருமையானவர்களே, இந்த 4 மாதங்கள்ல துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்ற 3 மாதங்கள் முத்தவாலியா தொடர்ச்சியாக வருகின்றன. ரஜப் என்ற மாதம் மட்டும் தனியாக இருக்கின்றன. இந்த கண்ணியமான ரஜபுடைய மாதத்தில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த ரஜபுக்கு ஜாஹிலியா காலத்தில் ரஜப் பில் ஃபர்த் என்று கூறுவார்கள். காரணம் என்னவென்றால், இந்த மாதம் தனித்திருப்பதின் காரணமாக ஏனைய 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியவை, இந்த ரஜப் மட்டும் தனியாக இருக்கக்கூடியது. அதனால் இதற்கு ரஜப் பில் ஃபர்த் என்று கூறுவார்கள். இந்த ரஜபுக்கு 18 பேர்கள் இருக்கின்றன. ஜாஹிலியா காலத்திலே இந்த ரஜபுக்கு 18 பேர்களை கொண்டு அழைத்திருக்கிறார்கள். அதிலே முக்கியமான ஒரு பேர் தான் ரஜப் முதர் என்று சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, அதாவது ஏன் இந்த மாதத்திற்கு ரஜப் முதர் என்று சொல்லப்படும் என்றால், முதர் வாசிகள் இந்த ரஜப் மாதத்தை ஏனையவர்களை விட அதிகமாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனால இந்த மாதத்திற்கு முதர் வாசிகளுடைய ரஜப் என்று அவர்களுடைய கோத்திரத்துடைய பேர் இணைத்து தான் சொல்லப்பட்டு வந்தது. இந்த ரஜப் உட்பட
உட்பட ஏனைய 3 மாதங்கள், இந்த 4 மாதங்களுடைய சிறப்பு எப்படியாப்பட்டது என்றால் தஃப்சீருல் ஹாஸின்ல வருகிறது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யாராவது ஒருவர் தன்னுடைய தந்தையை கொலை செய்தவரை இந்த மாதத்திலே பார்த்துவிட்டால் அவரை பழிக்கு பழி வாங்குவது கூட இந்த மாதங்களிலே கூடாது என்று கூறுகிறார்கள். இஸ்லாத்திலே யாராவது ஒருவரை கொலை செய்துவிட்டால் கொலை செய்தவரை பழிக்கு பழி வாங்கும்படித்தான் இஸ்லாமிய குற்றவியல் கூறுகிறது. அப்படி இருக்க இந்த மாதத்திலே அந்த கொலை செய்த நபரை இவர் பார்த்துவிட்டாலும் அவரை கொலை செய்வதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்கு அனுமதி கிடையாது. இப்படியாப்பட்ட கண்ணியமான மாதங்கள் தான் இந்த முஹர்ரம், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, ரஜபுடைய மாதங்கள். இப்படியாப்பட்ட கண்ணியம் வாய்ந்த ஒரு மாதத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். கண்ணியமானவர்களை, இந்த ரஜப் எப்படியாப்பட்ட மாதம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய தலைப்பிறையை பார்த்துவிட்டால் உடனடியாக ஒரு துஆவை ஓத ஆரம்பிப்பார்கள். இந்த துஆவை நாங்களும் மனனமிடுவோம். கண்ணியமானவர்களே, மனனமிட்டு இந்த துஆக்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக ஓதி வருவோம். இமாம் அஹ்மத் ஜவாயித்ல 2346வது ரிவாயத்தாக, இமாம் தபரானி அவுசத்ல 3939வது ரிவாயத்தாக, இமாம் பைஹக்கி ஷுஅபுல் ஈமான்ல 3534வது ரிவாயத்தாக இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதத்தை அடைந்து விட்டால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ் ரஜப் மாதத்திலும் அடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்துவிடு, மேலும் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரமலானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மாதம் ஷாபான், ஷாபானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மாதம் ரஜப், ரமலானுக்கு 2 மாதங்களுக்கு முன்னால் இருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுக்காக வேண்டி துஆ கேட்பார்கள் என்றால் எப்படியாப்பட்ட ஆச்சரியமான மாதங்கள். கண்ணியமானவர்களே, இந்த ரஜப் ஷாபானிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அமல் செய்ய ஆரம்பிப்பார்கள், அதிகமாக நல்ல அமல்களிலே ஈடுபடுவார்கள். இந்த ரஜபுடைய மாதத்திற்கு என்று குறிப்பாக எந்த ஒரு அமலோ எந்த ஒரு நோன்போ கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் இதை பற்றி தெளிவாக கூறுகிறேன். ஆனால் மார்க்க அறிஞர்கள் வலிமையாக நாங்கள் செய்யக்கூடிய அமலை இந்த கண்ணியமான மாதங்களிலே அதிகரிக்கும்படி கூறியிருக்கிறார்கள். நாங்கள் வலிமையாக குர்ஆன் ஓதுகிறோமா, இந்த மாதத்தை அடைந்தால் அந்த ஓதக்கூடிய அளவை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். வலிமையாக நாங்கள் ஸலவாத் ஓதி கொண்டிருக்கிறோமா, இந்த மாதங்களிலே ஸலவாத்தை நாங்கள் இரட்டிப்பாக பல மடங்காக அதிகரித்துக் கொள்ள வேண்டும். வலிமையாக நாங்கள் துஆ கேட்கிறோமா, இந்த மாதங்களிலே நாங்கள் துஆவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் உறுதியான நம்பிக்கையுடன் துஆ கேட்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையிலே துஆ கேட்க வேண்டும். திர்மிதியுடைய ரிவாயத் வருகிறது, உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள். எப்படி? நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொள்வான் என்ற எண்ணத்திலே, என்ற உறுதியுடன் நீங்கள் துஆ கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் துஆவை கபூல் செய்வான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் பராமுகமாக எந்த ஒரு கவனமும் இல்லாமல் துஆ கேட்கிறார்களோ இந்த அடியானுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியாப்பட்டவர்களுடைய துஆ அவர்கள் காலம் முழுக்க கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. துஆ கேட்கும் பொழுது உறுதியான நம்பிக்கையுடன் நாங்கள் துஆ கேட்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இதே போல ஏனைய மாதங்களிலே நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்து வருகிறோமா, இந்த மாதங்களிலே இஸ்திக்ஃபாரை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கை நெருக்கடிகளை இல்லாமல் ஆக்கிறான், உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இல்லாமல் ஆக்கிறான், வாழ்க்கையிலே அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிவாயத் இப்னு மாஜாவில் வருது, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, சகலவிதமான கவலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய வழியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். வ மின் குல்லி தீக்கின் மக்ரஜா, சகலவிதமான வாழ்க்கை நெருக்கடிகளிலிருந்து வெளியேறக்கூடிய பாதையை அல்லாஹ் காட்டுகிறான். வ ரஸகஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நினையா புறத்தால் அல்லாஹ் இவருக்கு ரிஸ்க் அளிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே இந்த இஸ்திக்ஃபாரை, அது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையாக இருக்கலாம், ரப்பிக்ஃபிர்லி என்ற வார்த்தையாக இருக்கலாம், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையாக இருக்கலாம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற வார்த்தையாக இருக்கலாம். எந்த வார்த்தையாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய நாவுக்கு நாங்கள் பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இந்த
வார்த்தையை நாங்கள் உச்சரிக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் வாழ்க்கை நெருக்கடிகளை நீக்குவான். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்லாமல் இந்த அமல்களோடு சேர்த்து நாங்கள் புதிய புதிய இன்னும் அமல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி கொள்ள வேண்டும். புதிய புதிய அமல்களை நாங்கள் தேடி படித்துக் கொள்ள வேண்டும். ஹதீஸிலே ஏராளமான திக்ர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, ஏராளமான நல்ல அமல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஹதீஸ்களை நாங்கள் ஆய்வு செய்து, ஹதீஸ்களை நாங்கள் வாசித்து புதிய அமல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். இதே போல தான் மிக முக்கியமான இன்னொரு அமல் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை தேடி தேடி நாங்கள் பின்பற்ற வேண்டும், வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தமஸ்ஸக பிசுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி, என்னுடைய உம்மத் என்னுடைய சமுதாயம் குழப்பத்தில் இருக்கும் பொழுது யார் என்னுடைய ஒரே ஒரு வழிமுறையை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு 100 ஷஹீதுகளுடைய 100 உயிர் தியாகிகளுடைய நன்மை எழுதப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனையோ சுன்னாக்கள் இன்று விடுபட்டு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதை தேடி தேடி நாங்கள் வாழ்க்கையிலே அதை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்படியாப்பட்ட பல அமல்களை, வளமையாக நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை இந்த மாதங்களிலே நாங்கள் அதிகரித்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நெருக்கத்தை எம் மீது ஏற்படுத்துவான். அல்லாஹ் நினையா புறத்தால் ரிஸ்க் அளிப்பான். அல்லாஹ் நினையா புறத்தால் அவனுடைய உதவிகளை எம் மீது இறக்குவான். எம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான். கண்ணியமானவர்களே, ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வரக்கூடிய ரமதானுக்கு இன்றிலிருந்தே நாங்கள் தயாராகக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.